400க்குள்ள ஒரு பயங்கரமான ரிமோட் கண்ட்ரோல் காரு என் வாழ்க்கையிலே இப்போ தான் பார்க்குறேன். அது என்ன காருனா, இதோ இதுதான். பாருங்க பயங்கரமா இருக்குல்ல. ஆக்சுவலாக செம்ம ஒர்த்துங்க. ஒர்த்து பை. நான் இது வரைக்கும் ரிமோட் கார் வந்து சின்ன வயசுல தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கியிருக்கேன். அதனால இந்த காரை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு விளையாடி பாருங்கள். செம்மையாக இருக்குது. இந்த காரோட ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கு. ஃபார்வர்ட், பேக்வர்ட், ரைட், லெஃப்ட் அதுக்கப்புறம் சென்டர்ல ஆட்டோமேட்டிக் மோடு. இந்த ரிமோட்டுக்கு 2 AA பேட்டரி போட்டா போதும். இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, காருக்கு நீங்க பேட்டரி போட தேவையில்ல. அது சார்ஜபிள். இத சார்ஜ் போடுறதுக்கு சி டைப் கேபிளும் குடுத்துடுறாங்க. நான்லாம் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்குனேன். அந்த கார் வந்து ஒரு 300 400 வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட், பேக்வர்ட் மட்டும் தான் இருக்குமே. இந்த மாரி ரைட், லெஃப்ட் ஆப்ஷனே இருக்காது. அப்புறமா ஒரு வாட்டி கீழ விழுந்தாலும், அதுல இருக்க மோட்டர் வந்து லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கார் ஓடவும் ஓடாது. இதுல என்ன தலைவலின்னா, அதுல சார்ஜபிள் ஆப்ஷனும் இருக்காது. ஒரு 6, 7 பேட்டரி கிட்ட போடுற மாரி இருக்கும். அது சீக்கிரமா பவரும் போயிரும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கார் 100 மடங்கு பெட்டரா இருக்கு. என்னதான் போட்டு அடிச்சாலும் செம்மையா தாங்குது. கொஞ்சம் ஹைட்லேருந்து விழுந்தாலும் எதுவும் அவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆகுது. இது ரைட், லெஃப்ட் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுறனால எல்லா ட்ராக்லயும் சூப்பரா ஓடுது. துணியில மாட்டுனாலும் ஈஸியா வெளிய வந்துருது. இந்த கார் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதோட பையிங் லிங்க் வந்து நான் பயோல குடுக்குறேன். ப்ராடக்ட்ஸ்லயும் டேக் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.